வணக்கம் நண்பர்களே. நம்ம செடி வளர்க்குறவங்களா இருந்தால் தினம் தினம் தோட்டத்தில் சில காரியங்கள் செஞ்சால் தான் நம்மளோட தோட்டம் நல்லாயிருக்கும். இந்த தடவை என்னோடய பால்கனியில் பூத்திருக்கிற போகன்வில்லாவை பாருங்கள், எவ்வளவு நிறைய பூத்திருக்கு. இந்த கலர்ஸும் பார்த்தா நல்லா ஆரஞ்சு ரெட்டுன்னு சொல்லி வைப்ரண்ட் கலராக இருக்குது. தினம் தினம் கதவை திறக்கும்போது இதை பார்த்துட்டே இருக்கிறனால மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்குது. சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கிறேன். பால்கனியில் வர வெயில் தான் இதுக்கு. ஆனால் எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா பூ பூக்கிறது அதிகமாகிட்டே போகுது. ஒருவேளை இந்த செடிகளெல்லாம் நம்மளோட ரொம்ப உறவாயிருச்சோ என்னமோ. அடுத்தது மோஸ்ட் ஆஃப் அஸ் இந்த காய்களை திரும்பியே பார்க்க மாட்டோம், அதாவது கொத்தவரங்காய். ஆனால் அந்த கொத்தவரங்காயில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குது. ஃபைபர், விட்டமின் ஏ, பிசி, அயர்ன், கால்சியம்னு சொல்லி நிறையா இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நானும் மாடி தோட்டத்தில் வளர்க்க ஆரம்பித்தேன். சுலபமாக வளர்க்க முடியுது. அதே நேரத்தில் அடிக்கடி நமக்கு காய் கிடச்சிட்டே இருக்குது. டேஸ்ட்டும் அபாரம். நீங்கள் மிஸ் பண்ணிடுறாதீங்க தயவு செஞ்சு. அடுத்ததாக 2 நாள் லைட்டாக மழை பெஞ்ச பிறகு மாடிக்கு போய் பார்த்தோம்னா எவ்வளவு மணத்தக்காளி கீரைகள். கடையில் வாங்கினோம்னா நிச்சயம் ஒரு 50 ருபீஸ்க்கு இருக்கும். அடுத்தது கருவேப்பிலை. அடுத்தது ரொம்ப நாள் கழித்து ஹார்வெஸ்ட் பண்ண பொன்னாங்கண்ணி கீரை. இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை இப்போ தான் நான் வச்சுருக்கேன், வளர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது குப்பைக்கீரைன்னு சொல்லப்படுற தண்டுக்கீரை. இத்தனை வெரைட்டியும் நமக்கு ஒரே நாளில் மாடி தோட்டத்தில் கிடச்சிருக்குன்னா பாருங்களேன். ஏன்னா என்னோடய மாடி தோட்டம் ரொம்ப சிம்பிள். அடுத்ததாக 2வது சிமெண்ட் தொட்டியில் தோண்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ மஞ்சள் கிழங்குகள் 2வதாக கிடச்சிருக்கு. கிழங்குகள் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. இதுவும் நமக்கு சூப்பரான ஒரு அறுவடை தான். தக்காளி நாற்றுகள் ரீசண்டாக விதை போட்டதாகவே எனக்கு ஞாபகம் கிடையாது. அங்கங்கே முளைத்த தக்காளி நாற்றுகளை தான் எடுத்து நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சேன். அப்படி விளைந்த தக்காளிகள் தான் இதெல்லாம். இந்த தடவை பார்த்திங்கன்னா பெருசும் சிறுசுமாக நிறையா இருக்குது. ஒரு 2-3 பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸில் கிடச்சிருக்கு. ஒரு சிலது மீடியம் சைஸில் தக்காளி கிடைக்கிது. எவ்வளவு தக்காளிகள் நமக்கு கிடைக்கும்போது அதுவே நமக்கு ரொம்ப ஆனந்தம். ஏன்னா தக்காளி ஒரு நார்மலான ஒரு பொருள் தான். ஆனால் அதை பறிக்கும்போது கூட நம்மளோட மனது அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. எப்படி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது வெறுங்கையாக வரமாட்டோமோ, அதே போல் தான் மாடி தோட்டத்துக்கு தினம் போனால் கூட ஒரு நாள் கூட நம்ம வெறுங்கையாக திரும்ப மாட்டோம். ஏதாவது ஒன்று நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்த சில காய்கள் எப்போல்லாம் தோணுதோ அப்போ தான் வளருது. அந்த லிஸ்ட்டில் இந்த பாவக்காய் பார்த்திங்கன்னா எதிர்பாராத நேரத்தில் இப்படி காய்கள் நல்லா வருது. எதிர்பார்த்துருக்கிற ஒரு சில காய்கள் சரியாக பாலினேட் ஆகாமல் எல்லா பழுத்தும் போனது உண்டு. சில நேரங்களில் சின்ன கொடியாக இருந்தால் கூட அதுக்குள்ளே கூட மறைஞ்சிக்கிட்டு இப்படி காய்கள் வருது. வயலட் மிளகான்னு சொல்லி தான் வாங்கி விதைகள் போட்டிருந்தேன். அதில் 2-3 செடிகள் வந்திருந்தது. அதில் ஒரு செடியிலேருந்து இப்படி காய்கள் வந்திருக்கு. காய்கள் வெள்ளை நிறத்தில் இருக்குது. இது பழுக்கும்போது வயலட்டாக மாறுமோ என்னமோ தெரியல, பார்க்கலாம். ட்ராகன் ஃப்ரூட் செமையாக வளருது. அவ்வப்போது சப்போர்ட் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இனி வர சீசனில் நமக்கு நிறைய மல்லிகை பூக்கள் வரும். அதனால் தாறுமாறாக இருந்த இந்த மல்லிகை செடிகளெல்லாம் நல்லா ட்ரிம் பண்ணி எடுத்திருக்கேன். இது குண்டு மல்லிகை குப்பையெல்லாம் எடுத்து இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா மல்லிகை பூக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு நமக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்னோடய காந்தாரி மிளகாய் ஒரு சின்ன பக்கெட்டில் தான் வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அதோடய அடி ஸ்டெம் நல்ல திக்காக 2 ஸ்டெம் வந்திருக்கு. அதனால் இது ஒரு செடியாக 2 செடியான்னு தெரில. டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டிய நேரம். ஏன்னா காய்கள் சைஸ் கொஞ்சம் சின்னதாயிடுச்சு. இப்போ நான் ஒரு க்ரோ பேக் எடுத்து அதில் அடியில் நல்ல காய்ந்த இலைத்தலைகள் எல்லாம் போட்டுக்கிட்டேன். அதே நேரத்தில் நம்மளோட கம்போஸ்ட் வேஸ்ட்டையும் போட்டு சரி பண்ணிட்டோம். செடியை தூக்கும்போது இப்படி வந்தது. இந்த டைட்டாக இருக்க மண்ணை லூஸ் பண்ணி இப்போ நம்ம க்ரோ பேக்கில் அதை நட்டி அதற்கு மேலே இன்னும் கொஞ்சம் உரமெல்லாம் போட்டு இதை இப்படி சரி பண்ணி எடுத்து வைத்திருக்கிறோம். செடி இப்போ தாராளமாக வளர முடியும். காய்களும் நிறையா காய்க்க முடியும். அடுத்தது கத்திரிக்காய், பூனத்தலை கத்திரிக்காய். இது பெரிய பெரிய சைஸில் காய்க்கும். ஆனால் சின்னதாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பேக்கில் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ செடி கொஞ்சம் க்ரோத்தை நின்னதுனால இதையும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டியிருக்கு. பழையது போலவே ஒரு க்ரோ பேக் எடுத்து ஃபுல்லாக உரங்கள் கொட்டி அதையும் நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டேன். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற எல்லா செடிகளுக்கும் முதலாவதாக கொடுக்க வேண்டியது இந்த மீன் அமிலம். இது செடிகளை நல்லா வேரூன்றி வளர செய்யும். இப்படி சின்ன சின்ன வேலைகளை நம்ம மாடித்தோட்டத்தில் செஞ்சு வந்தால் மாடித்தோட்டம் எப்பொழுதும் பச்சை பசேல்னு இருக்கும். தினம் நமக்கு ஏதாவது கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.